வணக்கம். சித்தக்கர் உணவை மருந்து மருந்தை உணவு. நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதயத்துக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, செம்பருத்தி, வெண்தாமரை, சர்ப்பகந்தா, மருதமரம், மான்கொம்பு, இது மீதி எல்லாம் நம்ம மருந்தாக எடுத்துக்கலாம். இதே நம்ம உணவை எடுத்துக்கும் போது இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் உணவை எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இதயம் நல்லா சீராக செயல்படும். அதாவது அதில் உள்ள அடைப்புகள், இதய வலி, இருதய நோய் எதுவுமே நமக்கு வராது. அடுத்தது கல்லீரல், அதாவது லிவரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கீழநெல்லி, கரிசலாங்கண்ணி, ஆமணக்கு இலை, இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும். ஆமணக்கு இலைனாலே நம்ம விளக்கெண்ணெய் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். லிவர் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆக்கி கொடுக்கும். அப்புறம் கீழநெல்லி, நம்ம கீழநெல்லியை கஷாயமாக்கி குடிக்கலாம். இல்லை கலவை கூட்டுக்கீரையில் கீழநெல்லியை அரைச்சி நம்ம விழுதாவே சாப்பிடலாம். இல்லைன்னா கூட்டு பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது சிறுநீரகம். இதே தோல் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, அடுத்தது அருகம்புல், இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வரலாம். அருகம்புல்லை ஜூஸ் ஆக்கி குடிச்சிடலாம். இல்லைன்னா சுக்கு, மிளகு, திப்பிலியை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரலாம். சுக்கு, மிளகு, திப்பிலிங்கிற போது நம்ம சுக்கு காப்பி குடிக்கலாம். இல்லை சுக்கை டீ போட்டு குடிக்கும் போது சுக்கு தூள் சிறிது சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ஸ்வீட்டுக்கும் சுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாவும் காய்ந்த மிளகாவும் சேர்க்கறதுக்கு பதிலாக மிளகு பாதி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த தோல் பிரச்சனை நமக்கு வராது. ஏன்னா உடம்புல உள்ள நஞ்சை அவங்க அது ரொம்ப ஈஸியாக நீக்கிடும். எலும்புகள் பலப்படுறதுக்கு உளுந்து, முருங்கை, வில்வம், பிரண்டை, வாதமடக்கி, முடக்கத்தான். இப்போ பிரண்டை, முடக்கத்தான் இது எல்லாமே நம்மளால உணவில் சேர்த்துக்க முடியும். வாதமடக்கியை சேர்த்துக்கும் போது வாதமடக்கி கீரையை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா வாதமடக்கி இலையை நல்லா எண்ணெயில் வதக்கி அங்கங்கே ஒத்தடம் கொடுத்துட்டே வரலாம். எலும்புகள் நல்லாவே பலப்படும். முடக்கத்தான் கீரையை துவையில அரைச்சி சாப்பிடலாம், சூப் பண்ணி சாப்பிடலாம். இல்லை முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சிட்டு தோசையில் கலந்து குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு வரலாம். அவங்களோட எலும்பும் நல்லா பலப்படும். இதே புற்றுநோய்க்கு தாமிரம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே மொத்தமாக சேர்த்து தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை சாப்பிடலாமா அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க ஒரு பஷ்பமாக ஆக்கி சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் தங்க நகைகளை அணியும் போது அது உடம்புல நம்ம ஸ்கின்ல படும்போது தோல் நோய்கள் நமக்கு வராது. அதே மாதிரி அந்த ஸ்கின்ல உள்ள, அதாவது தோலில் உள்ள ஓட்டைகள் வழியாக நம்ம உடம்புல உள்ளார சேரும் போது அந்த தங்கம் நம்ம உடம்பை நல்லா வைரமாக்கி கொடுக்கும், அதாவது நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். அதனால தான் திரும்ப நம்ம நகைகள்னு எடுத்துக்கும் போது தங்க நகை அணியும் போது சீர்கு தங்கமாவது உடம்புல அணியும் போது அதோட பலன் நமக்கு கிடைக்கும். பிளாக் மெட்டல்ஸ் நம்ம அணியவே கூடாது. இது மதம் சார்ந்த நம்பிக்கையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சித்தர்கள் சொன்ன வழிபடி நடக்கிறதாகவும் இருக்கலாம். இயற்கை கொடுத்த பொருட்களை தான் நம்ம அணியணும். அதுவும் இரும்பு கண்டிப்பாக அணியக்கூடாது. தங்கம் அணிஞ்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா வெள்ளி அணியலாம். மற்றபடி எந்த நகைகளும், அதாவது காஸ்மெட்டிக்ஸ் இப்போ கிடைக்கிற வேறு எந்த நகைகளும் அணிஞ்சாலும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்கின் வழியாக உள்ளார போய் அதோட மெட்டல்ஸும் உள்ளார சேரும் போது அந்த பிரச்சனைகளும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி இது சொன்ன மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் இருக்குது, மருந்து பொருட்கள் இருக்குது. மருந்து பொருட்கள் பிரச்சனை வந்தோன்னா நம்ம சித்த மருத்துவ அன்னைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அது வரத்துக்கு முன்னாடி பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கும் போது நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் சீராக செயல்படும் போது எந்த நோய் நமக்கு வராது. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல எப்போதுமே இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சா சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கிற எனக்கு